வணக்கம். நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா svttex. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இளம்பிள்ளை அப்படின்ற ஊரில் வந்துட்டு நம்ம ஷாப் வச்சுருக்கோம். நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை உழவர் சந்தை ஆப்போசிட்லேயே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. மேக்ஸிமம் நடந்து வர தூரத்துலேயே தான் இருக்குது. நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் 250லேருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 30 கலெக்ஷன்ஸ் 2500 வரலும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு 30 கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமிழ் சாரீஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு வந்துட்டு நல்லா ஒரு பர்ஃபெக்டான சேரீன்னு சொல்லலாம். இந்த சேரீயோட ப்ரைஸ்லாம் எவ்வளோங்கண்ணா? சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொடுக்குற ரேட் வந்துட்டுனா 450 கொடுத்துட்ருக்கோண்ணா. 450. ஆமாங்கண்ணா. இது என்ன மெட்டீரியலுங்கண்ணா? ஆனால் சில்க் மெட்டீரியல் தான். சில்க்கு. ஆமாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே இதில் காட்டணும் அந்த மாதிரி எதுவும் மிக்ஸ்டெலாம் கொஞ்சம் கூட வராது. ஃபுல்லாகவே வந்துட்டு சில்க் மெட்டீரியலில் தான் வரும். பாருங்கள், சாரீ ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு நல்லா எம்போஸ் டிசைன்ஸ் வந்துட்டு ஃபேன்சியாக செக்குடு அந்த மாதிரி இது மாதிரி நிறைய ஒரு 30 டிசைன்ஸ் இதுலேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி பார்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெரி கோல்டு ஜெரி ரெண்டுலேயுமே வந்துட்டு ஜக்கார்டு பார்டர் வந்துடும். நல்லா ஃபேன்சி பார்டர் வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுலேயே வந்துட்டு டிசைன் வந்துட்டு இது வேறு. இந்த மாதிரி டிசைன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிசைன்ஸ், கலர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கலர்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இதில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸில். இதுவுமே அதே சேம் ப்ரைஸ் தானா? சேம் ப்ரைஸ் தானே, இதுவுமே சேம் ப்ரைஸ் தான். இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு பல்லு மட்டும் கான்ட்ராஸ்ட் கொடுக்கலாம் நம்ம ரெடி பண்ணுறதுல. ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துருக்கும். இது பாருங்கள், பல்லு எல்லாமே நம்ம சாரீ என்ன கலரோ அதுக்கு ஆப்போசிட்டில் கான்ட்ராஸ்ட் பல்லு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளவுஸ் வந்து இதே சேம் டிசைன்லேயே வந்துடும். டிசைன்லேயே சேம் கலர்லேயே இருக்கும்ண்ணா. சாரியோட கலர்லேயே. இந்த சாரீ எத்தனை மீட்டருங்கண்ணா? 6.25 மீட்டருங்கண்ணா. 6.25 மீட்டர் இருக்குங்களா? உங்களுக்கு சாரீ 5.5 மீட்டரும் ப்ளவுஸ் வந்துட்டு 80 பாயிண்ட் வந்துருங்களா? ப்ளவுஸ் வந்து 80 பாயிண்ட் வந்துடும். இதில் இதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், டபுள் கலரு மிக்ஸ்டான மாதிரி வரும். இந்த சாரீ கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சிஓடி ஆப்ஷன்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொரியர் சர்வீஸில் வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும்தான் வந்துட்டு கொரியர் சிஓடி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி. மற்றபடி இந்த அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டுக்குலாம்னா அதர் ஸ்டேட்டுக்குலாம்னா நம்ம ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆன்லைன் பேமெண்ட் கொரியர் எல்லா இடத்துக்குமே அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட்டில் எங்கேருந்து வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேண்ணா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து என்னைக்கு சாரீ என் கைக்கு வரும்? மினிமம் வந்துட்டு 1 டேஸ்னா அடுத்த நாளே ரீச் ஆகிடும். ஒரே நாள்லையா? ஒரே நாள் இல்லை, ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும் ஒரு நாள் லேட் ஆகும். அப்போ 2 நாளில் கைக்கு வந்துடும். 2 நாளில் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கண்ணா, இதுவும் டபுள் கலர் தான். பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி. இது எல்லாமே நம்ம கிஃப்ட் கொடுக்கறதுக்கு 100% நல்லா வந்துட்டு ஒர்த்தபிளான ஒரு சேரீயாக இருக்கலாம். இப்போ இந்த தீபாவளி பர்ச்சேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரூரலாக கிஃப்ட்லாம் வச்சு கொடுப்பாங்க. இந்த போனஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த சாரியெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணால் ஏதாவது டிஸ்கவுண்ட் உண்டுங்களா? கண்டிப்பாக நம்ம இப்போ 450 அப்படின்ட்டு சொல்லிருக்கிறதே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீயோட ப்ரைஸ் தான் சொல்லிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக அவங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளால என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர முடியுமோ அந்த ப்ரைஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இந்த செட் சாரீலாம் கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு செட் சாரீ வந்துட்டு நம்ம ரெகுலராக ரெடி பண்ணுறதை விட கொஞ்சம் குயிக்காகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஒரு 20 நாள் வேணும்னா எத்தனை நாளில் உங்களுக்கு டைம் வேணும்? 20 சாரீ வேணும்னா எத்தனை நாள் டைம்? ஒரு 1 வீக். 1 வீக்கில். இப்போ நம்ம பார்க்குற சாரிலாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்கள், ஒரு லீப் டிசைன் கொடுத்து மேக்ஸிமம் வீடியோவில் தெரியுதா அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது வந்துட்டு சாரீ ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைனோட பார்டர் வந்துட்டு ஜக்கார்டு பார்டர் வந்துடும். அதே மாதிரி வந்துட்டுன்னா இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளவுஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கும். எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸ் தான். சப்போஸ் வந்துட்டு கஸ்டமர் ஏதாவது வந்துட்டு எங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு சிலர் ஆனால் கான்ட்ராஸ்ட் தானே நல்லா விரும்புகிறாங்க. இல்லைண்ணா, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு சாரியோட அளவு வந்துட்டு பத்த மாட்டேங்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாரியோட அளவு எங்களுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்காக வந்துட்டு நம்ம ரன்னிங்கில் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த மாதிரி இருக்கவங்கள கட் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு கட்டிக்கலாம். சாரி வந்துட்டு நம்ம வேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாரி எத்தனை மீட்டர்னா இருக்கும்? 6.25 மீட்டர் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா பல்லு வந்துட்டு உங்களுக்கு 1 மீட்டர் வந்துருக்குன்னா ஓகே, ப்ளவுஸ் வந்துட்டு 80 பாயிண்ட் அளவு தான் வச்சு நம்ம நெஞ்சிருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா சாரியோட அளவு வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் எடுத்தால் 30 இன்ச்சு லென்த்து தான் வரும் அகலம். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 46 இன்ச்சு வந்துட்டு கொடுத்துருப்போம். ஓகேண்ணா, இந்த செப்பரேட்டாக ஏதாவது ப்ளவுஸ் நம்மகிட்ட கிடைக்குமா? கிடைக்குங்கண்ணா. வெறும் 30 ரூபாயிலேருந்து இருக்குது. 30 ரூபாயிலேருந்து இருக்குது. 1 மீட்டர் ப்ளவுஸ் நமக்கு 30 ரூபாயிலேருந்து இருக்குது. இப்போ பார்க்குற சாரிலாம் பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்துட்டு நம்ம சில்வர் ஒர்க்கும் வர மாதிரி கொடுத்துருக்கோம். மீனா ஒர்க்குன்னு சொல்லுவோம். இந்த சாரிலாம் வந்துட்டு வெளி மார்க்கெட்டில் எடுத்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்துட்டு அவங்களுக்கு கூட வரும்ண்ணா. நம்ம எப்படி ஒரு 800 ரூபா வரும்ல? அந்த ரேஞ்சுக்கு வந்துருங்கண்ணா. ஏன்னா இதெல்லாம் மீனா ஒர்க் அப்படின்ற போது கொஞ்சம் வேலை கூடுதல். தறிக்காரங்களுக்கும் வந்துட்டு நம்ம நெய்யறவங்களுக்கு கூலி சேர்த்து தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படின்றப்ப வேற கடைகள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு
சாரியோட காஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் நம்ம ஷாப்பில் நம்ம இது எல்லாமே வந்துட்டு சேம் ப்ரைஸுக்கு தான். 450 அப்படின்னாக்கா சிங்கிள் சாரி நீங்கள் இது மீனா பார்டர் வேணும் அப்படின்னாலும் இதே சேம் ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹோல்சேலாக எடுக்கும்போது வந்துட்டு நீங்கள் பல்க் குவான்டிட்டி எடுத்துங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஷாப் வச்சுருக்கோங்க அல்லது வீட்டிலேருந்து சேல் பண்ணுறவங்க அந்த மாதிரி வந்துட்டு பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இன்னமும் வந்துட்டு குறையும். நான் ஒரு சிலர் வந்து இந்த கடையெல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாஷிங் போட்டுக்குவாங்க. ஸோ அதனால வந்து சாரீஸ் வந்து அன்வாஷ்ல எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குங்களா? கண்டிப்பாக நான் கிரேவாக அப்படியே வந்துட்டு வாஷிங் பண்ணாமல் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம அனுப்பிச்சு கொடுக்கலாம். அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க ஏரியாவில் வாஷிங் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ்லாம் ரெடியூஸ் ஆகிருங்களா? நம்ம அதே மாதிரி இப்போ பார்க்குற சாரி பாருங்களா, லெமன் வித் க்ரீன் கலர் வந்துட்டு பார்டர் கான்ட்ராஸ்ட் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த சாரிக்கெலாம் வந்துட்டு அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஸ்டோன் ஒர்க் வச்சுக்கலாங்களா? இன்னும் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாங்களா? இந்த சாரிக்கும் ஸ்டோன் ஒர்க் நம்ம ஒட்டி கொடுத்துட்டு தானே இருக்கோம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டோனுக்கு வந்துட்டு 60 ரூபா வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணி கொடுக்கலாம். அது என்ன ஸ்டோனுங்கண்ணா? ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு கலர் ஸ்டோன் வேணாலும் ஒட்டிக்கலாம்னா ஒயிட் ஸ்டோன் வேணாலும் ஒட்டிக்கலாம். சில்வர் நம்ம ஆமாம். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அப்படின்னு ஒரு ஸ்டோன் வருதுல்ல, அதுவும் சேம் அதே ரேஞ்ச் தானா? அது ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னீங்க? 1000 ஸ்டோனுக்கு 60 ரூபா சார்ஜ். 1000 ஸ்டோனுக்கு 60 ரூபா. இப்போ இந்த சாரியில் ஒட்டும் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா. நிறைய வந்துட்டு நம்ம ஷாப்புக்குலாம் அனுப்பலைங்களா, அவங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு கேட்குறாங்க. அது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு மினிமம் ஒரு 5000 ஸ்டோன் இதே சாரியில் எனக்கு ஒட்டி கொடுங்க அப்படின்னாலும் ஒட்டி தருவீங்களா? நம்ம ஒட்டிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2 days டைம் ஆகலாம், அவ்வளோதான். ஓகே. நம்மட சொன்னாங்கன்னா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இந்த கலெக்ஷன்ல மட்டும் தான் ஸ்டோன் ஒட்டிங்களா இல்லை நம்ம ஷாப்ல இருக்கிற எதுல வேணாலும் ஒட்டிக்கலாமா? எல்லா சாரிலுமே ஸ்டோன் ஒர்க் வைக்கலாம். எல்லா ஸ்டோனுமே பிரைஸ் அவ்வளவுதான். இப்போ பார்க்குறது ஒரு வயலட் கலர் சாரி. எல்லா சாரிலையுமே வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு பல்லு மட்டும் கான்ட்ராஸ்ட் வரல. ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கான்ட்ராஸ்ட் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த சாரிலையும் பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்துட்டு சாரி நான் ஃபுல்லாகவே டபுள் கலர் ஷேட் பாருங்க வந்துட்டு ஃபுல்லாக ஆல் ஓவர் வந்துட்டு உங்களுக்கு. நான் இதில் வந்து கஸ்டமர்ஸ் கலர் இருக்கா? எனக்கு வந்து ஒரு கோல்டு கலர் வேணும் அப்படின்னு இதே சேம் டிசைனில் எனக்கு வந்து ஒரு கோல்டு கலர் வேணும் அப்படின்னா ரெடி பண்ணலாமா? ஆனால் ரெடி பண்ணலாம்னா, ஆனால் அவங்க கேட்கும்போது வந்துட்டு நம்ம அந்த கலர் ரெடி பண்ணும்போது கலர் காம்பினேஷன் கரெக்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ எனக்கு வந்து கோல்டு கலர் சாரி வேணும், இந்த டிசைனில் ஓட்ட முடியுமா முடியாதான் நாங்கள் கேட்போம், நீங்களே சொல்லிடுவீங்களா? கண்டிப்பாக நம்ம அதான் சொல்கிறேன். ரெடி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இந்த டிசைனில் ரெடி ஆகாது அப்படின்னா நம்ம வேற டிசைன் எதில் நம்ம நெஞ்சிட்டு இருக்கோமோ அந்த டிசைன்ஸ் அனுப்பிச்சு அவங்ககிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு. ஓ, வேற கலரில் அதுக்கெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோங்கண்ணா? எல்லாம் சேம் ப்ரைஸ் தான். சேம் ப்ரைஸ் தான். இப்போ பார்க்குற சாரி பாருங்க வந்துட்டு அதே சேம் வந்துட்டு ஒரு லைட் கலரு டார்க் கலரு எல்லா கலர் காம்பினேஷன்ஸுமே இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்ன கலர் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும்னா அல்லது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேர் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகும் அந்த சாரி வந்துட்டு. இது அப்போ ஏஜ் லிமிட்டில் யாருக்குமே இல்லை, யார் வேணாலும் கட்டிக்கலாம், எல்லாருமே வேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் டிசைன்ஸாக இருக்கட்டும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கிராண்டான ஒரு சாரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இளம். இந்த சாரி பேர் என்னங்கன்னா பூந்தமிழ் சாரீஸ்னா. பூந்தமிழ். ஒரு சிலர் வந்து எம்போஸ் சாரிம்பாங்க, ரைட்டா? 3D எம்போஸ். ஓகே. இது பிரைஸ் 450 தான் ஒரு சாரி. இப்போ பார்க்குற சாரி பாருங்க அதே மாதிரி கோல்டு வித் சுமதி கிரீன் கலரு டபுள் கலரு மிக்ஸ்டான மாதிரி வரக்கூடிய சாரி. இந்த சாரிக்கெலாம் பார்டரு வந்துட்டு உங்களுக்கு பாருங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருப்போம். ஆனால் இது மெட்டீரியல்லாம் எப்படிங்கண்ணா இருக்கும்? ஆனால் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு சில்க் மெட்டீரியல்னா சாஃப்ட் சில்க் டைப்புங்களா? சாஃப்ட் சில்க் டைப்புங்கண்ணா. சேம் தானா? ஆமாங்கண்ணா. கிளாத் உங்களுக்கு நல்லாவே டோட்டலாகவே நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு நம்ம இது பண்ணி பார்க்கலாம், கசக்கி பார்க்கலாம். கொஞ்சம் கூட அந்த ஒரு கசனை போகிறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும் போதுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட சாரி கசங்காது, நீட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசங்காதா? கொஞ்சம் கூட கசங்காதுண்ணா. 100% வந்துட்டு. இது என்ன வாஷிங்னா பண்ணலாம்? ஆனால் நார்மல் வாஷே பண்ணிக்கலாங்கண்ணா. நார்மலாக தண்ணியில் நினச்சி கூட போட்டுக்கலாமா? நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்து காய வச்சுக்கலாம். 100. ஆனால் ஒரு சிலர் வந்து ட்ரை வாஷ் தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க இளம்பிள்ளை சாரீஸ். அந்த சாரிங்களா இது? கண்டிப்பாக இளம்பிள்ளை சாரீஸை பொறுத்தவரையிலும் எந்த சாரியுமே உங்களுக்கு பட்டு சாரி எடுத்தீங்கன்னா கூட இளம்பிள்ளை பட்டில் உங்களுக்கு ட்ரை வாஷ் வராது. நீங்கள் நார்மல் வாஷ் எல்லாமே நார்மல் வாஷ் தான். குவாலிட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நார்மல் வாஷ் பண்ணிக்கலாங்கண்ணா. லோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஓ, குவாலிட்டி கம்மிங்கிறது தான் ட்ரை வாஷ். ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம பார்க்குற சாரி பாருங்கண்ணா வந்துட்டு ஒரு பேரட் க்ரீன் கலர் சாரி. மேக்ஸிமம் நம்ம ஷாப்பில் உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குங்கண்ணா. ஒரே டிசைனில் எத்தனை கலர் வச்சுருப்பீங்க? ஆனால் மினிமம் வந்துட்டு ஒரு 10 சாரி இருக்குங்கண்ணா. ஒரே டிசைனில் 10 கலர் இருக்குமா? ஆமாங்கண்ணா. அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ சப்போஸ் இதுலேயே உங்களுக்கு 10 சாரி ஒரே கலரில் வேணுனாலும் நம்ம கடையில் 10 சாரிங்கும் போது ரெடி ஸ்டாக் இருக்கும். செட் சாரி. ஆமாம், செட் சாரீஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் டைம் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்கண்ணா. அதே மாதிரி இந்த சாரிலாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஷாப்பையும் விட நம்ம ஷாப்பில் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி வந்துட்டு 100% கேரண்டியாக இருக்கணும். நல்லா சாஃப்ட் மெட்டீரியலில் கிளாத் வந்துட்டு உங்களுக்கு
100% கேரண்டியா. ஓகேண்ணா, இதெல்லாம் கட்டுறதுக்குள்ள எப்படிண்ணா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமா? கண்டிப்பாண்ணா. ஒரு சில சாரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாப்ல ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும். இதே சரி. அது ஆமா. எதனால, என்ன கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி? அவங்கலாம் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் லோவா இருக்குன்னா கஞ்சி பசை போடுவாங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏத்திடுவாங்க சாரியோட குவாலிட்டி காமிக்கணும் அப்படின்றத. அந்த மாதிரி சாரிலாம் பாத்தீங்கன்னா கட்டும்போது வந்துட்டு ரொம்ப பிதுன்னு வந்துட்டு மேல தூக்கி தூக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது சாஃப்ட் தான். நம்ம வந்துட்டு கிளாத் வந்துட்டு நல்லா தரமா கொடுத்துருக்கோம். நம்ம ஷாப் வாஷ் தான் போட்டிருக்கோம். இது நீங்க வேர் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு நீங்க வந்துட்டு சாரி வேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நல்லா ஸ்லிம்மா காமிக்கலாம். ஓகே. இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்துட்டுனா நம்ம வந்துட்டு காப்பர் ஜரிகை வித் ப்ளோரா ஜரி ரெண்டு ஜரியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆனா ஃபுல் ரெட் ஆனா? ஆமா, ஃபுல் ரெட்டுங்கண்ணா. சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமாங்கண்ணா. அதே மாதிரி இது பல்லு பாருங்க வந்துட்டு நல்ல ஒரு பேரட் கிரீன்ல வந்துட்டு உங்களுக்கு ரெட் வித் கிரீன் வந்துட்டு. ஓகேண்ணா, இது வந்து நார்மல் என்ன வாஷ் சொன்னீங்க? சாஃப்ட் வாஷா? ஆமா, சாஃப்ட் வாஷ். ஓகே. அப்பனா இந்த சாரியோட வெயிட் எல்லாம் எவ்வளவுங்கண்ணா இருக்கும்? இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 450 to 500 கிராம். 500 கிராம்? ஆமா, 500 கிராம் வெயிட் இருக்கும்ண்ணா. ஓகே. 50 கூட வராது. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 500 கிராம் இருக்கும். ஏன்னா 500 கிராம் இருந்தால் தான் வந்துட்டு சாரியோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். மேக்ஸிமம் எல்லாரும் சொல்ற மாதிரி லோ குவாலிட்டியா இருந்துச்சுன்னா நீங்க சாரி வந்துட்டு இழுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஒதுங்கிடும். இந்த சாரி வந்துட்டு நீங்க நெகத்துல கூட வந்துட்டு போட்டு இழுத்து பார்க்கலாம். எதுவுமே ஆகலைங்களா? எதுவுமே ஆகாதுண்ணா. நீங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா குவாலிட்டிஸ் தான். ஆமா, குவாலிட்டியா இருக்கும். லோ குவாலிட்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 350 கிராம் 400 கிராம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க கையில இந்த மாதிரி தள்ளும் போதே வந்துட்டு சீலை வந்துட்டு அப்படியே டோட்டலா ஓட்ட விழுற மாதிரி கிழிஞ்சு போற மாதிரி வந்துட்டு அப்படியே நகர்ந்து ஓடிடும். அதான் இப்ப நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்ப நம்ம டைரக்டா நம்ம கடைக்கெல்லாம் வந்தா இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கலாமா? தாராளமா நீங்க எல்லா குவாலிட்டியுமே வந்து நம்ம கடையில வந்துட்டு செக் பண்ணிட்டு அதே மாதிரி பிரைஸும் உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே வந்துட்டு நம்மளால எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க நேரில் வந்துட்டு கூட செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் சாரிங்களா? லைட் பிங்க். ஆமாம். ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரி எல்லாமே வந்துட்டுனா நம்ம ஓனாக ரெடி பண்ணுறது. நான் ஓனா இப்போ மேக்ஸிமம் நம்மகிட்ட எத்தனை தறிங்கண்ணா ஓடுது? ஆனால் நம்மகிட்ட வந்துட்டு ஒரு 150-200 தறி பக்கம் ஓடுதுங்களா. நம்மளதே சொந்த ஓடிட்டு இருக்கு. நம்மளுடைய ஓன் தயாரிப்புலேயே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா, இன்னொன்று என்ன மெயின்னா இது நம்ம இளம்பிள்ளை சரியா சூரத் சரியா? ஆனால் இது வந்துட்டு நம்ம இளம்பிள்ளை ஓன் மேனுஃபேக்சரிங் தான். நம்ம ஐட்டம் தான். நம்ம ஐட்டம் தான். நீங்கள் தறியே வந்து பார்க்கறதுனா கூட கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தறியில் எப்படி நெய்யறோன்றதை வந்துட்டு பார்த்துக்கலாம். இதில் கலர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 to 40 கலர்ஸ். அதே மாதிரி பேட்டர்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னா. இது எல்லாமே பிரைஸ் என்ன சொன்னீங்க? 450 ரூபாண்ணா. அது 450 ரூபான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் சாரியோட பிரைஸ் தான். சிங்கிள் சாரி எடுத்தா அந்த பிரைஸ். அதுவே ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 10 சாரி நீங்க 10 சாரிக்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் குறையும் தான். ஓகே. இந்த அப்ராட்ல இருக்கிறவங்க கூட ஒரு சாரி கூட பர்ச்சேஸ் பண்ணலாமா? கண்டிப்பா நான் 450க்கு ஒரு சாரி என்னாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேண்ணா. மெயின் இன்னொன்று என்னன்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குங்களா? கண்டிப்பாண்ணா. காலையில் 10:30க்கு ஷாப் ஓப்பன் பண்ணுவோம்னா. ஓகே. அதே மாதிரி நைட்டு 9 o'clock வரல இருக்கும். அந்த டைமிங்கில் யார் வேணாலும் வீடியோ கால் கண்டிப்பாக கூப்பிடலாம். ஓகே. ஆனால் அப்ராடில் இருக்கிறீங்களா மேக்ஸிமம் நைட்டு தான். நமக்கு இங்கே பகல்னா அங்கே நைட்டு. இப்போ நமக்கு அவங்களுக்கு பகல் வரப்போ நமக்கு எங்கள் நைட் ஆயிடுது. மெசேஜ் பண்ணுவாங்க எப்படியும். அதுக்கு எப்படி பார்த்து ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா காலையில் 10:30க்கு வந்ததுமே நம்ம முத வேலையாக மெசேஜ் தான் பார்ப்போம். ஓகே. கண்டிப்பாக பார்த்துட்டு என்னென்ன கேட்டுருவாங்களோ அவங்களுக்கு ரீப்ளை பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கு போகலாம். எப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ரீசெலர் தனியாக இருக்குங்களா? இல்லை ரீசெலருக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்களா? ஓகே. நம்மளுடைய குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதில் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா டெய்லி வந்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ் எது வந்தாலும் நம்ம ஃபோட்டோவாக அப்டேட் கொடுத்துடலாம். கேட்லாக்ஸ் வந்துடும். இப்போ ரீசெலர்ஸ்லாம் நம்மகிட்ட எடுக்கிறாங்களா? ஆனால் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நான் கிட்டத்தட்ட நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஓ, இது 15 to 20 வருஷம் பக்கம் இந்த இது. அதனால வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் தான் வந்துட்டு ரீசெலருக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சு டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.